ஒரு நிமிஷம் போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, அன்புலன் சார் இருக்காரா? நான் டைரக்டர் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் அசிஸ்டன்ட் தான். ஆமா ஆமா. என்ன அசிஸ்டன்ட்? அண்ணே டைரக்டர் அசிஸ்டன்ட் லைன்ல இருக்காரு. எவன்டா போனு கூட. வணக்கம். நோ நோ சார். வணக்கம் சார். யார் சார் அவன் இவன் பேசுறது? இல்ல, அவன் இவன் என்ற படம் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழப்பம். அவனா இவன், இவனா அவன். அதான் சார், அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அடிக்குது. ரெடியா இருக்க. டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வர்றாரு. இந்த வருஷத்திலே லக்கி பர்சன்ட் நீங்க தான். தயாரா இருங்க, வந்துகிட்டே இருக்கோம். டேய் படப்ப பாஸ்கரா, டைரக்டர் வராரு, ரூமை கிளீன் பண்ணி வைங்க, அவர் நல்லா கவனிக்க. பின்னிடுறேண்ணே. அண்ணே அப்படியே டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்கண்ணே. டயலாக் எல்லாம் நல்லா பேசுவேண்ணே. எங்க பேசி காட்டு. நீலவானிலை சென்னிட பிழம்பு அந்த வட்டுவலியின் பெயர் சூரியன். தான் அந்த வசனத்தை அழகா பேசின அந்த மகானுடைய சிலை வைக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குடா. கொஞ்சம் வாய் மூடுங்கடா. அண்ணே எனக்கு வசனமே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுக்க. இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டு தானே விளங்காம போச்சு. இப்பதான் அதிர்ஷ்ட கத்தே உள்ள வருதுடா. ரூமை கிளீன் பண்ணி வைங்கடா. சொப்னா வரப்போற ஒரு பெரிய டைரக்டர். ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன். வால் ஒண்ணுதான் இல்ல. விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த வெள்ளி விழா நாயகி நீதான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நடக்கல. ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்பா விண்ணுன்னு இருக்க பத்தியா? இந்த பாரு, களத்துல இறங்கணும்னு வச்சுக்க, ஓவியாவில இருந்து அன்சிகா மூத்துவான் வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம். கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தெருவுலகத்தையே திருக்கடம் போட வச்சிடலாம். சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரமே இந்த ஸ்வப்னா யாருன்னு காட்டுறேன். அவன் விஸ்வாமித்திரனாவே இருந்தாலும் விஸ்வாசத்தை என்கிட்ட காட்டுற மாதிரி மாத்துறேன். சர்க்கஸ் கரடி. மச்சான் உள்ள இருக்கானா? போ போ போ. உள்ள போ. அண்ணா கார் வந்துச்சு. டைரக்டர் அண்ணா டைரக்டர் வந்தாரு. டைரக்டர் வந்தாரு. வாங்க டைரக்டர் சார். வணக்கம். நான் ஒரு பிறவி நடிகர். இந்த மனோகர டயலாக் பிரமாதமா பேசுவேன். மன்னித்து விடடா. சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமை காப்பாற்று. ஏன் நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். டைரக்டர் சார், இது என் சித்தி. வணக்கம். இது என் ஒய்ஃபு. வணக்கம். இவர் பெரிய சினிமா டைரக்டர். இவரை எங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இவரால எங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். அத்தை, சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு, நீங்க வாங்க. உங்களுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களே இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா? என்னது வீட்டுக்குள்ள கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி இல்லைங்க, நாய்க்குட்டிங்க. பேரு சொல்ஜர். நாங்க பாத்தீங்களா எவ்வளவு நீளம்னு? ஆமா, எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு ரேட் ஏறும். 1,00,000 ரூபாய் அது. தைரியமா வாங்க, ஒண்ணும் பண்ணாது. ஐயா சார் சார் போதுமா சார் சார் வாயில விரல வச்சா கூட கடிக்கிறதுக்கு தெரியாது. இந்த ஸ்கூல்ல மனோகர நாடகத்துல நான் மகாராணி வேஷம் போட்டு இப்படி நடந்து வருவோம் பாருங்க, எல்லாரும் ஓன்னு அழுவாங்க. அதுக்கு என்ன இப்போ? முதல்ல எங்க டயட் சாப்பாடு லிஸ்ட் கேளு. என்ன வேணும் சொல்லுங்க. இட்லி வடை, பொங்கல் வடை, பூரி கிழங்கு, சாத தோசை, ஸ்பெஷல் சாதம், செட் தோசை, பரோட்டா, டீ, காபி, ஓல் ஆலிஸ் போன்விட்டா, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை. இவ்வளவு தீமா சாப்பிடுவாரு? அவ்வளவு ஹோட்டல்ல இருக்கும். அதுல இருந்து 2 இட்லி போதும். சரி, உங்களுக்கு? நான் பியூர் ஏ. என்னது? நான்வெஜ். என்ன வேணும்? ஹோட்டல்ல இருக்கிற மொத்தத்தை கொண்டு இறக்குங்க, சீக்கிரம் போயா. ப்ரொடக்ஷன் நம்பர் 3, தயாரிப்பு அன்பழகன். ஏன் கம்பெனி? ஆமா சார். எங்க டைரக்டர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அதனால சார் கேட்காம டேட் தர்றாரு. ஏ சார், இது என்ன குட்டி கோடம்பாக்கத்தையே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? எல்லாம் அப்படிதான். இவர் யாரு? ஃபைனான்சியர். ஆமா சார், அந்த பணம் எதுவுமே தர மாட்டார். ஆமா, அவங்கள யாரு? இவங்களாம் உங்க ரசிகர்கள், கதை கேட்க வந்திருக்காங்க. நானும் படம் கட்ட வந்திருக்கேன், கதை தானே சொல்ல வந்திருக்கேன். அவங்களால தியேட்டர்ல போய் பார்க்க சொல்லுங்க, போங்க. டைரக்டர் சொல்லிட்டார், போங்க 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 போங்க. போங்கடா சொல்லிட்டார்ல, போங்க போங்க. அப்புறமா நான் வந்து சொல்றேன் கதை. இப்ப சொல்லுங்க, ரொம்ப கோதாதீங்க, நடுக்க விழுந்துற போது. ஓபன் பண்ணா? ஐயோ, ஆமா, எல்லாரையும் போக சொல்லிட்டேன்ல, அது எதுக்கு? சோல்ஜர், இங்க டைரக்டர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவார். நீ ஓபன் பண்ணாத, மூடு. போ, கெட் அவுட். ஏன் சொல்றேன்னா, கதை லீக், அதனாலதான். இந்த நாய் கதையை லீக் பண்ண
பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படம் பண்ண வந்திருக்கேன். ஐம்புலன் இல்ல, காது மட்டும் தான் கதை கேட்கணும், மத்த நாளும் க்ளோஸ்டாவே இருக்கணும். ஏன்னா ஃப்ளோ மிஸ் ஆயிடும். நீங்க பெரிய டைரக்டர். ஆமா, அந்த 2 ஓட்டையும் மூடிக்கிறேன். காதை மூடிட்டா கன்ஃபியூஷன் ஆகுது. ஆமா, உங்க அம்மா ஒய்ஃப் அவங்களுக்கு நீங்க படம் பண்றது பிடிக்காதா? யாங்க டைரக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இதுக்காக ஸ்கார்லேண்ட்ல இருந்து போலீஸ் வருவாங்க. எல்லாரும் கையில தான் ஜோசியம் பார்ப்பாங்க, நான் கண்ணிலேயே ஜோசியம் பார்ப்பேன். அதனாலதான் எடுத்து 5 படமும் பெரிய ஹிட். சரி, விட்டதெல்லாம் பிடிக்கலாமேன்றதுக்காக தான் உங்களை வச்சு இப்ப படம் எடுக்க போறேன். சார் நீங்க விடுவீங்க, விட்டது ஒரு பிடிச்சி தருவாரா? இவனை இழிச்சு வாங்கினா இல்லட்டு போறா. வாங்க சார் போலாம். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? இந்த குட்டை குழப்பற குள்ள நிறைய வேலை என்கிட்ட வேணா, வாய் முட்டு சும்மாரு. சரி விடுங்க சார், 2 தெரியாம படம் பண்ணா இப்படிதான். இந்த காலத்துல டௌரி பொண்டாட்டின்னு யாராவது படம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒத்து வரலன்னு தானே உங்ககிட்ட வந்தேன். நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும். ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. அடேங்க அப்பா, உங்க இஷ்டம் போல படம் எடுங்க. எத்தனை கோடி பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மாமனார் சொத்தா? புளியங்கொம்பா பிடிச்சதுனால தானே ப்ரொடியூசர். அதானே, நோகாம நோங்க எடுத்தா 100 நாளா ஓடும். அட விடுங்க தம்பி, நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களேன். கடைசியில அதான். கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏத்த பத்திரம் நான் கொடுக்குறேன். ஓபன் பண்ணா ஹீரோ. வாமா வாமா சௌமியா, ஏன் ஒரே பொண்ணு சார். ஹலோ மாப்ள வரேன் வாங்க வாங்க. இவரு என் பொண்ணை கட்டிக்க போறவரு என் மருமக புள்ள. ஹலோ. இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு. உங்க பொண்ணா? நம்பவே முடியலையே. அவங்க அம்மா ஜாடன்னு சொல்ல போறீங்க, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த கதையை இப்போ ஓபன் பண்ண முடியுமா? புரியுது. எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா உட்காந்து திருட்டு டிவிடியில் படம் பார்ப்பீங்க போல. சூப்பர் ஹிட் டைரக்டரா இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சரி விடுங்க. ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், சென்னைக்கு ட்ரெயின் வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின்குள்ள ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறாரு. எதிர்க்க பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணை ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு இருக்கு. ஐடியாவோட ஹீரோ அந்த பொண்ணை பாத்ரூம்குள்ள வச்சு ஐயோ காப்பாத்துறான்னு சொல்ல இல்லையா? என்ன நைட்டு ட்ரெயின்ல நடந்தது அப்படியே சொல்றான்? இவன் ஏன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான்? ஒருவேளை சீனை கேட்டு மிரண்டானோ? மாப்ள, டைரக்டர் எப்படி ஓபன் பண்ணாரு பாருங்க சப்ஜெக்ட. சூப்பரா இருக்கு மாமா. அப்பா, இந்த தேவையில்லாத கதையில எனக்கு எதுக்கு? விஷ்ணு இன்னைக்கு தான் வந்திருக்காரு, நானும் விஷ்ணுவும் வெளியில போறோம். அதானே, எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம்? ஐயோ ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வாங்க போலாம். வா விஷ்ணு, நம்ம போலாம். கோச்சிக்காதீங்க, இதுல எல்லாம் ஓட்டி விட்டுட்டு வந்து போய் தர, போ. போ, போ. டைரக்டர், அந்த ட்ரெயின்ல அந்த பாத்ரூம்ல இந்த பொண்ணை அடிச்சு காப்பாற்றுற ஹீரோ நான் தானே. நான் வேலை விட்டு போறேன். தயவு செய்து என்ன காப்பாத்து. போடா, போடா. சௌமியா இங்க வாமா. இதுக்கு தான் உன்னை இந்த வச்சுக்க, இஷ்டப்பட்டதை நல்லா வாங்கி சாப்பிடு, கடன் மட்டும் வச்சிடாத. ஓகே 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 சரிடா. டேய் படப்பா, கூட அவங்களோட போயிட்டு வாங்க, போங்க. இல்ல அந்த டைரக்டர் வந்து அந்த தயிர் சாதத்துல அந்த கேரட் துருவி போட்டுருக்கு. இல்ல அந்த கேரட் வேணாம் மாமா, இடைஞ்சலா இருக்கும். நான் அட, பாத்துக்கிறேன். இங்க இருந்தா எனக்கு இடைஞ்சலா இருக்கும்பா. கதை கேட்க மாட்டாங்க. போ போ போ. நீ என்னடா இங்க? உள்ள ஏதாவது ஒத்தாசி இருக்கு. சரி சரி சரி. போடா போ. ஏய் சௌமியா, வரும்போது என்னோட பர்ஃபியூம் லிப்ஸ்டிக் எல்லாம் தீந்து போச்சு, அத மறக்காம வாங்கிட்டு வா. கிழவிக்கு டிங்கர் பண்ணணுமா? டைரக்டர் சார் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார் நடக்குதுங்க? கதை கேட்கறீங்க இல்ல கடுப்பேத்துறீங்களா? நான் கிளம்பிட்டு சொல்லிட்டேன். ஐயோ, கோபப்படாதீங்க. அதான் ஓட்டி விட்டேன். இனிமேல் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. சாரி சார், எங்க டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதெல்லாம் நான் அடக்குறேன் பாரு. அம்மா சொப்னா, 2 இளநீ கொண்டா. தோ வந்துட்டேன் சார். ஐயா அம்மா, இத அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற இளநிய டம்ளர்ல ஊத்தி அதை கொடுத்தா தான் இளநீ தண்ணின்னு வித்தியாசம் தெரியும். திருப்பி சூடாக்கிடுவா சார். டைரக்டர் நீங்க தான் ஓபனிங் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். தயாரிப்பாளர் அவரே ஓபன் பண்றாரு. உன்னை அப்படியே எடுத்து கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. பண்ணா ட்ரெயின்ல பார்த்த அந்த பொண்ணை ஹீரோ கை பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே. வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறாங்களா? பால்வாடி பசங்களுக்கு கூட தெரியும் இது பராசக்தி டைலாக்னு. அதனாலதான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன்.
சும்மா இருப்பா. ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கேன் சார். கேட்டாரு எனக்கு என்ன வேஷம்? இது வேறையா? என்ன அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? கேரக்டர் அங்கேயா இருக்கு? நீங்க வேணா இந்த படத்துல ஒரு மாமா கேரக்டர் பண்ணலாமே. மாமா வேஷம் சார் மாமா கேரக்டர் சார், தாய் மாமா கேரக்டர். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ அந்த முறை பொண்ணு கண்ணு முன்னாடியே ஹீரோ வேற ஒரு பொண்ணு கைப்பிடிச்சு ஓடுறான். உனக்கு பிரசாதமே வேண்டாமா? எனக்கு விஷ்ணு தான் பிரசாதம். பையன் வந்துட்டான். இங்க பாத்துட்டு எப்படி சொல்றீங்க? முதலாளி பொண்ணு வாயில வார்த்தை வச்சுக்குதே. விஷ்ணு விஷ்ணு ஏய் ஏய் யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடுறாடா. புடிச்சிருக்கு கூட்டு ஓடுறான். உனக்கு தெரியும்ல யார் அந்த பொண்ணு? சென்னைக்கு வரும்போது ட்ரெயின்ல பாத்துருக்கான், ஹெல்ப் பண்ணிருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க லவ்ல அதுவும் கிடையாதுமா. விஷ்ணுக்கு லவ் இருக்கு நான் கேட்டேனா? ஐயோ நான் தான் வந்துட்டேனோ, தங்க ஸ்லிப் ஆயிடுச்சுமா. இரு நான் அப்பாக்கு கால் பண்றேன். தன்னை தான் கட்டிக்குவே நினைச்சிட்டு இருந்த மாமா பொண்ணு இப்போ அனாதையா பாவமா சோகமா நடு ரோட்ல நிக்கிறான். ஐயா ஏன் சார் போன நான் கூப்பிடுறீங்க? தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சுக்குவான்னு. என்ன அமைதியாட்டீங்க? உங்க வீட்டுல பக்கத்து ரூம்ல ஒரு குண்டூசி கீழே விழுந்துருச்சு. என்ன ஞானம்? ஞானி குடும்பம் இல்லையா? அது ஞானம், இது திமிரு. கட் பண்ணா விஷ்ணு மாப்ள டேய் மச்சான் டேய் மாப்ள நில்லுங்க மாப்ள. கட்டிக்குவான்னு நினைச்சவன் கைவிட்டான்னு ஓ அழுகுறான். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றான். ஹலோ, ஏன் சார் கத்துறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறப்பா. போன்ல தானே சார் பேசுறா. அதான் டைரக்டர். சொல்லுமா. ஹலோ அப்பா, விஷ்ணு யாரோ ஒரு பொண்ணை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான்ப்பா. அங்கிருந்து பாக்குறது தெரியலையோ? என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. மாப்பிள்ள ஓடிக்கிட்டு இருக்காரா? நம்ம பசங்க தடிப்பயிலுங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அப்பா அவங்களும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்கப்பா. எப்படி சரிம்மா, நீ அழாம இரு. நீ என் செல்லம் இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோனா? மாப்பிள்ளை எங்க அம்மா போறாரு. அவர் செக் மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். உன்ன வந்துருவான். போன போய் போஸ்ட்பெய்டு இருக்கிறப்போ ப்ரீபெய்டு கலையாதுன்னு சொன்னேன், கேட்டானா? இவனுக்கு வேற அண்ணா ஓடுறானே. எங்க நின்னுகிட்டு இருந்தா ஓடி பிடிப்போம். போலாம். உனக்கு தான் ஒண்ணு இருக்குல்ல. உங்க போன் அடிக்குது. அண்ணே சொல்லுங்கண்ணே. என் பொண்ணு அனாதைய ரோட்ல நிக்கிறாளாமே. என் மாப்பிள்ளை எங்க? அண்ணா ஒண்ணு இந்த முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தோம். அதான் மூச்சு இறக்குதா, அதான் முச்சந்தில 3 நிமிஷம் மூச்சு வாங்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கோம். நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போய் மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்துடணும். இங்க உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். 1 மணி நேரம் இல்லண்ணே, 1 ஹவர்ல புடிச்சு கொண்டாந்துடுறோம்ண்ணே. அந்த கதை எப்படி இருக்கு, நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு? கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த காலத்துல இருந்து நல்லா சிவாஜி ரசிக்கிறேன். அவருடைய நடிப்பு பார்த்து தானே நடிப்பே கத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? காலை கட் பண்ணி 1/4 மணி நேரம் ஆச்சு. இல்ல ஒரு ஆர்வத்துல உளறிட்டேன். ஆர்வத்துல உளறலாம். அவனை பிடிக்கலன்னா உண்மையிலே அலற வேண்டியிருக்கும். இப்ப உங்க கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்ல என்ன யாருக்கு தெரியும்? ஓடு கட் பண்ணி ஓபன் பண்ணா. நீங்க எப்ப பார் கட் பண்ணி தான் ஓபன் பண்றீங்க. ஸ்ட்ரைட்டாவே ஓபன் பண்ண மாட்டீங்களா? நல்ல கேள்வி. ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா. டேய் மச்சான், எங்கடா ஓடுற? சொல்லு முடியல. என்னால ஓட முடியல. இந்த உடம்பு வச்சுட்டு கவுடுக்குள்ள வைக்க விடாம. மாமா இத்து போல ஆளுங்க வேற தொத்தினே இருக்கிறாங்க மச்சான். மச்சான் ஓடுவானா ஓட முடியாத மூச்சு வாங்கினா ஊர்ல பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எல்லாம் எதுக்கு? அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடுறவங்கள பிடிக்கணுமா வேணாமா? ஓடுறாங்களே. பிடிக்கலன்னா முதலாளி டாரா கிழிச்சிருவாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா விடுமா? அண்ணா வேகமா உடனே புடிச்சு. நீ மாப்பிளைய தேடாம அந்த சன்னியாசி பையன் கிட்ட கதையா கேக்குற கதை? அந்த டைரக்டர் எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ எல்லாமே தப்பாவே நடக்குது.
நான் அப்பவே சொன்னேன் இந்த படம் கிடம் எடுக்கிறதெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்னா கேக்குறீங்களா? ப்ரொடியூசர் பொண்ணு கண்ணீரும் கவலையா வந்து நிக்கிறாங்க. எப்படியும் டைரக்டர் வெளியே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த டைரக்டர் நான் தான். ஐயய்ய, எதுக்கு எதை முடிச்சு போடுற? நம்ம மாப்பிள்ளை ஒண்ணு அந்த பொண்ணை இழுத்துட்டு போல, அந்த பொண்ணு தான் மாப்பிள்ளை இழுத்துட்டு போறா. முதல்ல போய் அவங்கள தேடுற வழிய பாருங்க. அதுக்கப்புறமா அந்த சாமியார் கிட்ட கதையை கேளுங்க. என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க கிட்ட ஏர்போர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் சல்லடை போட்டு சந்து புந்தெல்லாம் தேட சொல்லியிருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் அவனை கொண்டு வந்து நிறுத்துறனா இல்லையா பாரு. போ, குழந்தை உள்ள கூட்டு போ. It's okay. Don't worry, baby. Come, puppy. அப்பா Come. Don't cry. வெள்ளக்காரன் ஏண்டா வெளியேறினான்னா பெரியவங்க பண்ண போராட்டத்தால இல்ல, இந்த கிழவி பேசின இங்கிலீஷால இருக்குமோ? இருக்கும். எடுத்துக்கோங்க. ஏய் இப்பதானே ஜூஸ் கொடுத்த, இன்னும் 4 சீனே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள பால் தரேன். பாலை கொடுத்து பிக்கப் பண்றா பாரு. எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. பால் குடிக்கிற வயசுல தாண்டியாச்சு, நீ கிளம்பு. இந்த பாருங்க, பாலை குடிங்க, இல்ல பால் தயிராயிடும். தயிரானா என்ன? அதுல தண்ணிய கலந்து சில்லுன்னு மோரா கொடுத்துற வேண்டியதான். போமா நின்னு போ, அவங்க தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, வேமா போ. அப்புறம் சொல்லு. சொல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. பரவாயில்ல. இந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா முறை பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு. அதான் ஃபோன் பண்ணிட்டானே. பரவாயில்லையே, கேரக்டர் நல்லா உள்வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் விடு, அதுக்கு மேல சொல்லு. மேலன்னா மொட்டை மாடியிலையா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். ஃப்ளோல தான் சார் சொல்ல முடியும். ஃப்ளோ மிஸ் ஆனா ஃபுல் ப்ளே மிஸ் ஆயிடும். டைரக்டர் கோவப்படலாமா? ஏங்க கோவப்படுறது தாங்க டைரக்டர். யோ, நான் கோவக்குற சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ டைரக்டர் எல்லாம் பாக்குறியா? மூடு. சரி, அதை உடைய, நீ கதையை சொல்லு. நீயா? அட உன்னதான் கதையை சொல்லியா? அதான் நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குதே, சொல்லு. சரி, கட் பண்ணா சார். இது வரைக்கும் எப்படி சார் போகுது? அதை விடு, நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஹீரோ 3 டிக்கெட் எடுக்க சொல்றான்? சார் அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. இல்ல சார், அது ஃப்ளோல வரும். ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படியே டெலிட் பண்ணிடுவேன். சரி, அடுத்தது என்ன சொல்லி தொலை. அந்த ராகுல் பையன் எப்ப சென்னைக்கு வருவான்? என்னது சொல்லி தொலையா? சார், கோழி அதுவும் முட்டை போடணும். நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்க கூடாது. எத்தனை ப்ரொடியூசரை தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடு. ஏங்க உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன். உட்கார். அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆள பாருங்க. நான்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும். பாக்குற மாதிரி இல்ல, எல்லாம் தான் அப்படியே நடக்குது. கரெக்ட். உட்கார். அதெல்லாம் முடியாது சார். சார் நானு சரி, உன்னை உட்கார வைக்கிறேன். இரு. கிழிச்சிங்க 5 ப்ரொடியூசர் பார்த்து 6வது ப்ரொடியூசரா நீங்க என்ன விளையாடுறது சொப்பு கொண்டு வரீங்களா? எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை சார். நீங்க வேற டைரக்டர், உன்னை கொன்னுட்டு இவனை வச்சு படம் எடுப்பேன் சார். என்னை சுட்டுட்டு நீங்க படம் மட்டும் இல்ல ஜாமீன் கூட எடுக்க முடியாது சார். அப்ப உன்னை சுட்டுட்டு பழிய இவன் பேர்ல போடு. சார், அது முதல்ல உள்ள வைங்க சார். தெரியாம அனுப்பிட்டு போறீங்க. டேய், காலையில இருந்து நீ சொல்றதான் நடக்குது. இது வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கும். உன் கதைப்படி ஹீரோ பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறான். நான் அவனை போய் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ உச்சா போனா கூட என் ஆளுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், இதெல்லாம் சாலுக்குடி ஃபால்ஸ் சார், பாத்துக்கிட்டே இருக்கேன். காமெடி சோல்ஜர் பாத்துக்க, இவனையும் பாத்துக்க. இந்த சீன் குதறலா இருக்கு சார். என்ன கவர்த்துக்கு பதில் இவனுக்கு அவனா நல்லா இருக்குமே. அப்பா அழாத, உன்னை எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போறேன்? 1/2 ஹவர்ல அந்த பையல கொண்டாந்து இங்க நிறுத்துறேன் பாரு. வா. ஏய் சன், நானும் வரேன் உங்களோட. நானும் என் மவளும் குத்தாலத்துக்கு குளிக்க போறோம். பேசாம உளுந்து கடை. என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறே. இந்த மேக்கப்க்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன் தெரியுமா? வீட்ல உட்கார்றதுக்கா? ஐயோ, உன் புருஷன் ஏன் ஓடுனான்னு இப்பதானே புரியுது. போ. என்ன ஒண்ணு எனக்கு இல்லையா? இது ஸ்பெஷல் அவளுக்கு மட்டும்தான். இவ தொல்லை வேற தாங்க மாட்டேங்குது. ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? அது வேலை எங்க செஞ்சாலும் விசுவாசம் உங்க மேலதான். இந்தாங்க, குடிங்க. வேணாமா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொன்றுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா குடிங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கே. இது மோர் இல்ல, கல்லு. கல்லா? எனக்கு எதுக்கு கல்லு? பால்ல இருந்து தயிர் எடுத்து, தயிர்ல இருந்து மோர் எடுத்து, மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க. உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க. உருகுங்க, உருகுங்க. உருக்கிட்டீங்களா?
லைட்டா. பாஸ் பாஸ் நாய் பாத்துக்கிட்டே இருக்கு, அது கொஞ்சம் ஊத்துங்க பாஸ். அப்படிவா வழுக்கி. சார் யார் சார் இவரு? நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்டு வேணும். அதுக்கு அதை ஓட்டு வந்துட்டேன். எப்படி சார் நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படியே ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க? பின்ன பணம் போடுறவன் நான். எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு? ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆயிடும். ரொம்ப பசிக்குது சார். என்னடா ராப்பிச்சக்காரன் மாதிரி இருடா, கதையெல்லாம் பேசி முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடு. வேலை நம்ம மெனு லிஸ்ட் பார்க்கல போல இருக்கு. சரி கதையை சொல்லு. கட் பண்ணா? ஐயோ ஐயோ, கட் பண்ணலாம் சொன்னேன், உன்னை வேரோட கட் பண்ணிடுவேன். கட் பண்ணாம நம்மளுக்கு கதை சொல்ல வராதே. எதையா சொல்லி அப்படியே தப்பிச்சிடணும். என்னையா யோசிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் கேட்க வரும்போது கதையை ஃப்ளோ வச்சுக்கன்னு. என் துப்பாக்கிக்கு வேலை வைக்காத, ஒழுங்கா சொல்லு. ஐயோ, கரும்புசில கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே. சார் இப்போ ஹீரோ என்ன பண்றான்? நைட் எஃபெக்ட்ல ஒரு வீட்ல பைப் பிடிச்சி அப்படியே மேலே ஏறான். எந்த வீட்ல எந்த பைப்பை பிடிச்சி ஏறான்? வேற எந்த வீட்ல? அவங்க மாமா வீட்ல தான். ஹீரோயினை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான். ஒழுங்கா சொல்லு. பைப்பை பிடிச்சி ஹீரோ மேலே ஏறான். அதான் சார். அப்புறம் மாமாக்கு தெரியாம முறை பொண்ணை பார்க்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா? கட் பண்ணா? சும்மா கட் பண்ணா நீ. ஹலோ, நம்ம மாப்பிள்ளை இங்க வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டான்டா. இப்ப என்ன பண்றதே? ஒரு பொண்ணோட கமலா தேட்டர்ல இருக்கானா, போய் பிடிக்க அவனை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா நம்ம வீட்டுக்கு எனக்கு தெரியும். நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சுதான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க. இங்க ஒரு ஞானி வந்திருக்காருடா, சொன்னதுலாம் நடக்குது. டைரக்டர் தானே வந்தாரு? ஞானி எப்ப வந்தாரு? நம்ம டைரக்டர் தான்டா. வந்து பாரு, முற்றும் துறந்த முடிவர் கட் பண்றாரு, ஓபன் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சீக்கிரம் போங்கடா, தியேட்டர்ல இருந்து அவங்க 2 பேரும் மாயமா மறைஞ்சிட போறாங்க. பின்னி பிசிறு எடுத்து பிரிச்சு பயன் பாத்துறேன். நீங்க வைங்க. எங்கயா கமலா ஏங்க ஏங்க இருங்க, வாட்ச்மேன் வரட்டும், இருங்க. ஏய் கேட்ட ஓடிக்கிறா? உள்ள போணும். டா 2 பேர்ல ஒருத்தர் போடுதல, நீ உள்ள போலாம். ஏய் தியேட்டருக்கு உள்ள போணும்ங்கறாரு. யோ படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, தியேட்டருக்குள்ள போக முடியாது. உள்ள போனாலும் உங்களுக்கு தனியா எல்லாம் படம் பண்ண மாட்டாங்க. யோ நாங்க ஒண்ணும் படமாக்க வரல, நாங்களே படம் எடுக்கறியா? இந்த மாமாவுடைய மூஞ்சியை பார்த்து அடுத்த வருஷம் இதே கேள்வியை நீ கேட்க மாட்டே. இந்த மூஞ்சியை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த வருஷம் வேற பார்க்கணுமா? டேய் வீணா பேசாத. என் மாப்பிள்ள உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் பார்க்கணும், அதனால தான் கேட்டு தராங்க. ஓ படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சியா, இப்ப போய் மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும் சொல்லிட்டு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க முடியாதியா? போய் மாப்பிள்ளைக்கு போன படி பேசு. அவர் கையில போன் இல்ல. யோ ரோட்ல பிச்சை எடுக்கிற கூட டபுள் சிம்மோட போன் வச்சிருக்காயா? போன் இல்லாத மாப்பிள்ளை தேவையா உனக்கு? ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுடா. உரிச்சு வச்ச தேங்காரத்துக்கு தலையில வச்சுக்கிட்டு தேடி வந்திருக்கான். தேடி போயா, இவன் மூஞ்சி ஒழுங்கா இருக்கு. முகக்கட்டையை பாரு. இப்படி பேசிட்டு போறானே, வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்ல. unnecessary things I don't like. ஐயோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? ஆமா, மாட்டிக்கிட்ட படம் முடிச்சிருமே. சொல்லுடா. அடா படம் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ். இதேதான் பொழுதன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க, ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறடா. இப்ப என்ன பண்றது? போய் பாரு யார் நல்லா ஓடி வராங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு, போய் தேடி. என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? கற்கால மனிதர்கள் இருந்து என் பரம்பரையை இழுத்து திட்டாரு. அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜட மாதிரி நிக்கிறீங்க. மானங்கிட்டவன் மகாராஜாவோட பெரியவன் யாரு? நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் மறந்துடும். ஐயோ பாவம், நைட் எல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க, நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே ஓகே பை. நல்ல வேலை பார்க்கல, தூங்கிட்டு இருக்கான். என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுமாரியா?
என்னையா அண்ணன் ரெடி ஆயிட்டார்ல கதை கேட்க. கிளம்புங்க கிளம்புங்க. யோ மணி என்னையாச்சு? 5 ஆயிடுச்சு. சேவல் கூவிடுச்சுல்ல. வாங்க வாங்க. யோ 5 மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்க எதையா வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதா என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர். நல்ல தூக்கமா? எங்க? என்ன ஆச்சரியம், குளிச்சிட்டீங்க போல இருக்கு? ஆமா ஆமா. என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி படக்கூடாது போல இருக்கு. ஆமா. ஆமா, அந்த பொண்ணுடைய லவர் சென்னைக்கு வந்துட்டானா? எந்த பொண்ணோட லவர் சார்? அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவர், ஆறுல ஆரம்பிக்குமே, ராகுல். சார் பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லியா கதைன்னா வந்துட்டான் சார். வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்ல தேடட்டும். ஏன் மாப்பிள்ளை இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். எவ்வளவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சுல்ல, அட்டெண்ட் பண்ணு. இப்போ எங்க இருக்கான்னு கேளு. நோ. டேய் நானும் மாயா எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய் கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய் வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் என் பேக்ல தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? எங்க இருக்காம? அங்கிள் வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்கிள். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா? ஆமா அங்கிள். எத்தனை டிக்கெட் எடுத்தான்? 3 2 அங்கிள். ஏன்டா தலையில கொட்டிக்கிற? 3 2 2 டிக்கெட் அங்கிள். அப்ப அந்த பொண்ணு எங்க? தெரியல அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குதுங்க? என் கதையிலும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்னது ஷார்ட் கட் பண்ணி அடி மாத்தி விட மாட்டானுங்கப்பா. அண்ணா குட் மார்னிங்ண்ணே. சார் அவசரப்படாதீங்க, இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றாங்க. என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார் உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீனு. ஏங்க காதல அவர் பேசினதுனால நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சுட்டு அங்க ஏரியா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறாள், நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமாரா ஏன் சார் அவனை போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்போ சொல்றா, எந்த பஸ் ஸ்டாண்ட்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு அங்கிள். ஐயோ அங்கிள், அவன் ராமையும் அனுமர் அப்படியே உதவி செய்யறாரு. டேய் பசங்களா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும் ஒழிய எங்க கிட்ட இருந்தா அவங்க மிஸ் ஆக முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அதை செஞ்சு சொல்றேன். டேய் அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா? சார் அவர் படத்தோட ஹீரோ சார், அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டானா? கட் பண்ணலாம். ஏங்க என்ன ஏதோ கட்டி வந்த மாதிரி நடக்கிறீங்க? ஓடி ஓடி கால்லாம் வலிக்குதுடா. ஓடினா கால் தான் வலிக்கும், அப்புறம் கையா வலிக்கும். தூங்க விடாம பண்ணிட்டானே. நல்ல மூஞ்சிய பாருங்க, 9 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கு மூஞ்சி. சரி விடு விடு விடு, நமக்குள்ள தயாரா வேண்டாம். இந்த தடவை மாப்பிள்ளை விடக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும், அமைக்கணும். நாம இங்க நிக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது. அண்ணா ஒரு ஐடியா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஏய் நம்ம என்ன ஒளிஞ்சு வேட வந்திருக்கோம், அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்ப? அப்படி கேளு. அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஓகே. இது 2 டிக்கெட்டா? ஏய் யார பாத்த? மூஞ்சி வாயை பாரு. வச்சு சும்மா இருக்க மாட்டேன், இந்நேரம் செருப்படி வாங்கியிருப்பேன். என்ன ஓ போய் இந்த பழ வேற வந்தானா இல்லையான்னு தெரியலையே, எங்க போய் தொலைஞ்சானோ. ஐயோ ஏய் அந்த இருக்க மாப்ள ஓட முடியல மாப்ள இவரால மாப்ள. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹீரோ அந்த பொண்ணோட எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆயிட்டானா? அவங்க எஸ்கேப் பண்ணதுக்கு நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க.
இந்த சீன்ல தான் ஹீரோட அப்பா சென்னைக்கு வராரு. அதாவது கதை பிரகாரம் உங்க மச்சான். மச்சானா இந்த உருப்படாதவனை பெத்த அந்த உருப்படாதவன் வரானா? வரட்டும் வரட்டும், 2 பேரும் என்கிட்ட மாட்டட்டும். வைக்கிற ஆப்பு. ஐ திங்க் நீங்க இந்த கேரக்டரோட அப்படியே செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கதை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லாரும் கதையை ரசிப்பாங்க, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய் நீ சீக்கிரம் சொல்லி தொலை, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டு அவன் அப்படியே முழுசா என் சோல்ஜருக்கு போடுவேன். 4 நாள் வச்சு தின்னுமில்ல. ரொம்ப சந்தோஷம் சார். மரியாதை ரொம்ப குறையுது. இவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். சார் இப்போ அந்த ஹீரோட முறை பொண்ணு வீட்டை விட்டு அழுதுகிட்டே ஓடுது. ஏய் பப்பி சௌமியா, பப்பிமா நில்லு. நில்லுடி சௌமியா. ஐயோ நான் போணுமா? சௌமியா, அப்பா விஷ்ணுவை கண்டுபிடிப்பாரு. நில்லு, கேளு. ஓ விஷ்ணு எங்கேயும் போக மாட்டான். ஐயோ பாட்டி என்ன விடுங்க, பின்னாடி வராதீங்க. சௌமியா நில்லுடி, சொன்னா நில்லுடி. இவன் வேற இந்த கருமம் பிடிச்ச கதையை கேட்டுக்கிட்டு இந்த வர. என் பொண்ணு எதுக்கு ஓடணும்? உண்மையிலே உங்க பொண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் உங்க பொண்ணு. ஏண்டா சௌமியா அங்க கண்ணீர் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, நீங்க இவங்க கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கியா? வா வந்து அவளை சமாதானம் பண்ணு. அட பாவி, மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்க முடியா? எனக்கே வைக்கிறியா? இல்ல சார், இல்ல சார். இருடா, உன்னை வந்து கவனிச்சுக்க. கதை சொல்றான் நான் கதை. என்ன நடக்குதுங்க? பாஸ் இந்த படம் சூப்பரா ஓடும். எப்படி சொல்ற? ஆரம்பத்திலே பொண்ணு ஓடுதே. சும்மாரியா? சௌமியா சௌமியா நில்லுடி. 2 நாளா சொல்லிட்டு இருக்கீங்கப்பா விஷ்ணுவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு. ஆனா நீங்க உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? விடுங்கப்பா, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏப்பா தம்பி, உனக்கு ஏதாவது புரியுது? ஒன்னும் புரியல பாஸ். இவர் எப்பவுமே இப்படிதானா? இப்படிதான் எப்பவுமே. அவரே பரவாயில்ல, அவர் வந்து கொலகாரன் ஆகிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். பெத்த பொண்ணோட உங்களுக்கு படம் எடுக்கிறதா பெருசா போச்சா? ஏய் மாப்பிளைய தேட போறியா இல்லையா? இல்லனா கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டைரக்டர் மூஞ்சிலே ஊத்திடுவேன். அட இருமணி, தண்ணி ஊத்த போறியா? அந்த பயலுக்கு தான் தெரியும் எங்க இருக்கா மாப்பிள்ளைன்னு. நீ இப்போ ஒரு மாதிரி இருக்க. ஜுரம் அடிக்குது, வேணா தொட்டு பாரு. ஜுரம் அடிச்சா திரும்ப அடி. அடிக்கணும்னு தான் ஆசை. ஜுரம் சூச்சு. இது கூட கம்மா. யோ நீ கம்மாதியா? எதிர்த்தாப்புல நாய்க்குட்டிக்கு வந்திருக்க, அதான் பயப்படுறேன். ஓ அதனாலதான் அவன்கிட்ட கதை கேட்கற மாதிரி கேட்டு மாப்பிள்ளைய பிடிக்கலான்னு இருக்கேன். இப்ப பார்த்து சோமியா கோமியான்னு உள்ள பாப்பா. சௌமியா அட போமான்னு சொல்றேன். அத்தை போமா வாங்கத்த. இவன் திரும்ப மாட்டான், அவர் கதை கேட்டுக்கிட்டே இருக்கான். டேய் நாரதா, என் குடும்பத்துக்குள்ளேயே கலகம் பண்ணிட்டு இருக்க. உன்னை பாடுறா. ஓகே. வணக்கம் டைரக்டர் சார். யோ பவர் சார், எங்க இருக்க? நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி? சொல்லு. யோ அதை ஏன் கேக்குற? எல்லாரும் காதை வச்சு கதை கேட்பாங்க, இந்த ஆள் கண்ணு வச்சு கதை கேக்குறான். ஒண்ணுமே புரியல ப்ரோ. நம்ம கதையில எப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்ல ப்ரோ? யோ கதையில இல்லையா? நான் ஒவ்வொரு சீனா சொல்ல அவன் கண்ணில் ஆக்ஷன் தெரியுது. என்ன கதையை ஃப்ளோவா சொல்ல விடாம ரொம்ப அவசரப்படுத்துறான். என்ன கொலையே பண்ண துணிச்சிட்டானா பாரு. ப்ரோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புதுசா நான் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஃபுல் பவரா வந்திருக்கு. யோ அதுக்குள்ள ஏன் கிளைமேக்ஸ் முடிச்சிரும் போல இருக்கு. நீங்க வந்தா தான் நான் இங்க வர முடியும். கிரீன் பார்க்ல உட்கார்ந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பயந்து போயிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய் எங்கடா உங்க டைரக்டர்? டைரக்டர் பாத்ரூம் போயிருக்காரு சார். பாத்ரூம் போயிருக்காரு. உன்ன நான் இங்கே போயிட்டேன் சார். கழுவுடா. சாரி சார். டேய் டைரக்டர், பாத்ரூம்ல என்ன பண்ற? சார் பாத்ரூம்ல இருந்து பலகாரமா செய்ய முடியும். இதோ வரேன் சார். டேய் சீக்கிரம் வாயா. சார் வர மாட்டேங்குது சார். வந்தோடனே வந்துடுறேன். நீ வரல பலகாரத்தை நானே பிரிக்க எடுத்துருவேன். வாயா. ஐயோ நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சாகணுமா இல்ல நான் சாவணுமா? ஐயோ என்னாச்சு? வெளியே வாடா. இதோ வந்துச்சு சார். இதோ வரேன் சார். டேய் உனக்கு கிளைமேக்ஸ் தெரியாதுன்னு சொன்னல, இதுல இருக்கும்ல, பார்த்து சொல்லு. சார் அது ஒண்ணு கிடையாது சார். என்ன ஒண்ணும் கிடையாது? இதுதானே கையில வச்சு பாத்துக்கிட்டே இருந்த. சொல்றேன். பெரிய டைரக்டர் காமிக்கிறதுக்காக செட் ப்ராப்பர்ட்டி சார் இது. செட் ப்ராப்பர்ட்டியா? டேய் இவனுக்கு தெரியுமா தெரியாதா? சார் சின்ன வயசுல சிலேட் வச்சிருந்தா இப்போ இது வச்சிருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல சார். டேய் பழம் அங்கிள் இங்க வாடா. இங்க இந்த கூட அவனா இந்த இத பார்த்து நம்ம படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லு. ஐயோ இவன் பார்த்து ஏதாவது சொல்லிட்டு போறானா? இருக்குடி உங்களுக்கு பாரு. அங்கிள் இதோ பாருங்க அங்கிள் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. என்னடா கேள்விக்குறி? கிளைமேக்ஸ்ல என் மாப்பிள்ள உயிரோட இருக்கனா செத்து போறானா? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாது சார். நானே டைரக்டர். நான் தான் சார் டைரக்டர். அப்புறம் ஏன் தெரியாதுங்கற?
எனக்கு தெரியாது சார். அப்புறம் ஏன்டா தெரியலங்கிற? ஐயோ அடிக்காதீங்க சார். ஐயோ அடிக்காதீங்க சார். ஒழுங்கா கிளைமேக்ஸ மாத்து. சார் கிளைமேக்ஸ்ல மாத்த முடியாது சார். ஏன்? எனது ஏன் கதை இல்ல சார். ஐ எம் ஒன்லி டைரக்டர். கதையாசிரியர் வேற ஒருத்தர். எங்கடா இருக்கான் அவன் கதாசிரியர்? அவர் ஏதாவது ஈஸியர் பீச் ஹவுஸ்ல உட்காந்து கதை எழுதிட்டு இருப்பாரு சார். அப்படியா? டேய் அண்ணே ஐயோ, வாங்க. வலிக்குது. இந்த குட்டையனை கூப்பிட்டு போய் கதாசிரியர் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு உடனே அந்த ஆளை இங்க இழுத்துருவாங்க. அது வரைக்கும் இவனுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது. வாங்க வாங்க கிளைமேக்ஸ் தெரியலையா? சார், அடிக்காதீங்க சார். எனக்கே டயர்டா இருக்கு. இருடா.